கனமழையின் போது மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு சென்னை எத்திராஜ் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர் ராகவா லாரன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுக்கு ஏன்னா இதையொட்டி இன்னைக்கு பேசும்போது இந்த நீர்நிலைகள் அழிஞ்சது, இதெல்லாம் பேசும்போது பொலிட்டிக்கலா இன்டர்பிரட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை பத்தி கவலை இல்லை. இந்த மழைக்கு பிறகு நான் 1940 இருந்து இந்த கூகுளில் போயிட்டு இந்த சென்னை மாநகரில் இருந்த ஏரிகள் எத்தனைன்னு பார்க்கும்போது நெஞ்சு பதறுது. நுங்கம்பாக்கம் ஏரின்னு ஒன்று இருந்திருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியை விட 4 மடங்கு பெரிய ஏரி. அந்த நுங்கம்பாக்கம் ஏரின்றது ஒரு குதிரைலாட வடிவில் இருக்கு. இப்படி இருக்கு. செக்பெட்டில் ஆரம்பிச்சு நுங்கம்பாக்கத்துக்கு தேனாம்பேட்டையை கடந்து சைதாப்பேட்டையில் போய் முடிஞ்சிருக்கு அந்த ஏரி. எவ்வளவு பெரிய ஏரி! 100 வருடம் மழை பெய்யாதிருந்தாலும் சென்னை மாநகருக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய அளவிற்கு இருந்த பெரிய ஏரி எங்கே போனது? யார் காரணம்? அரசு, அரசியல் அல்ல. உங்களுடைய என்னுடைய பேராசை காரணம். சென்னை உள்ளுக்குள்ளே இப்படியே விழுது. இட்ஸ் இம்ப்ளோடிங். எவ்வளவு பரந்த நாடு தமிழ்நாடு, எவ்வளவு பெரிய பரந்த நாடு. ஏன் போகக்கூடாது? டிரைவேஸ் இல்லை. நீங்க மலேசியா மற்ற நாடுகளில் போனா ஒரு நகர்ல இருந்து இந்த நகருக்கு போறதுக்கு வழியில பெரிய ஒரு பசுமையான இரு பக்கமும் இருக்கு. இன்னைக்கு ஏஸ்தட்டிக்கும் கிடையாது, என்ஜினியரிங்கும் கிடையாது. நம்ம ரோட்லயும் சரி, ட்ரைனேஜ்லயும் சரி. நம்முடைய பேராசை எப்போது மட்டுப்படும் என்பதுதான் நமக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. பக்கிங்காம் கால்வாய்ன்னு ஒருத்தன் போடுறான். எங்கிருந்தோ ஒரு கோடியிலிருந்து ஆரம்பிச்சு ஆந்திரா வரைக்கும் போகுது. அந்த பக்கிங்காம் கெனால் காணவே காணோம். அது ஒரு புறம். இந்த பேரிடர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஒருபோதும் கடவுள் மனிதனை காப்பாற்றாது. ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு உதவியாக இருக்க முடியும் என்கின்ற பேருண்மையை இந்த பேரிடர் எனக்கு காண்பிக்கிறது. ஒரு கோவிலிலே தாடி வளர்த்துக் கொண்டு குல்லா வைத்துக் கொண்டிருக்கின்ற முகமதியர்களை பார்க்கின்றேன். ஒரு மசூதியிலே காவி உடையுடுத்திய ஒரு 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 கூட்டத்தை பார்க்கின்றேன். ஒரு கட்டத்திலே மதங்களும் கடவுள்களும் பொய்த்து போகின்றன. உண்மையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, உண்மையில் நடைமுறைப்படுத்த மிக இலகுவான ஒன்று மனித நேயம் மட்டும்தான். Thank you.